நாங்கள் இந்த வீடியோவில் சிங்கிள் ஒன் கேன் சுவிட்சை பாவிச்சு சிங்கிள் லைட்டுக்கு எவ்வாறு வயரிங் செய்வது என்று சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஏற்கனவே சேனலை அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம், அதாவது கேசிங்கை அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு 3x3 பாக்ஸை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவோம். சுவிட்சை ஃபிக்ஸ் பண்ணுவதற்காக நான் 3x3 சன் பாக்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ லைட்டுக்குரிய வயரிங்கை நாங்கள் அரேஞ்ச் பண்ணுவோம். நான் நியூட்ரல் வயரை லைட்டை எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேனோ அந்த இடத்துல நியூட்ரலுக்குரிய வயரை நான் அரேஞ்ச் பண்ணுறேன். மேலதிகமாக 2 வயரை நான் சுவிட்சுக்குரிய இடத்துல அரேஞ்ச் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஜெலோவும் ஒரு க்ரீனும் இருக்குது. க்ரீன் வயர் வந்து ஏர்த்துக்குரியது, ஜெலோ வந்து பிரேக்கர்லேருந்து வர்ற மெயின் பேஸ் வயர். அதிகமாக நான் ஒரு ஜெலோ வயரை சுவிட்ச் பாக்ஸில் இருந்து எந்த இடத்துல நாங்கள் லைட்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் லைட்டுக்குரிய பேஸ் நியூட்ரலை நாங்கள் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இது இப்போ நாங்கள் கேசிங்குக்குள்ளே வயரை அரேஞ்ச் பண்ணிவிட்டு கேசிங்குரிய கவரை நாங்கள் க்ளோஸ் பண்ணுவோம். இப்போது நாங்கள் சுவிட்சை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக வயருண்ட முன் கவரை ரிமூவ் பண்ணுவோம். இதுபோல் 2 வயருக்குரிய கவரையும் ரிமூவ் பண்ணுங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சுவிட்ச் வந்து 1 கேன் சுவிட்ச். நாங்கள் வயரை ஃபிக்ஸ் பண்ண முதல்ல சுவிட்சில் இருக்கிற வயரை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய பகுதியில் இருக்கிற ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிவிட்டு சுவிட்சில் ஃபிக்ஸ் பண்ணுவதற்காக கட் பண்ணப்பட்ட வயரை அதில் இதே போல் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸ்க்ரூவால் டைட் பண்ணிவிட்டு இப்போ மற்ற வயருண்ட முன்பகுதியில் இருக்க கவரை நீக்குங்க. வயருண்ட முன்பகுதியை இதே போல் நீக்கிட்டு சுவிட்சில் பார்த்தீங்கன்னா இன்னொரு வயரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பகுதி இருக்கும். அந்த பகுதிக்குள்ளே ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிவிட்டு இதே போல் வயரை டைட் பண்ணுங்கள். இப்போ சுவிட்சுக்குரிய 2 வயரையும் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலதிகமாக எர்த் வயர் இருக்குது. இந்த சுவிட்சில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எர்த் வயர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இடம் முடியல. அதனால் நான் ஒரு கனெக்டரை பாவிச்சு எர்த்தை ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஒரு சில சுவிட்சில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எர்த் வயர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இடம் விட்டுருப்பினா இந்த சுவிட்சில் இல்லாதபடியால் நான் கனெக்டரை பாவிச்சு டைட் பண்ணுறேன். சுவிட்சுக்குரிய வயரிங்கை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் கேசிங்கின் கவரை க்ளோஸ் பண்ணுவோம். சுவிட்சை நாங்கள் சன் பாக்ஸில் ஸ்க்ரூவை வச்சு டைட் பண்ணுவோம். இப்போ சிங்கிள் லைட்டுக்குரிய சுவிட்சை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது லைட்டுக்குரிய பல்புக்குரிய ஹோல்டரை எவ்வாறு கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஹோல்டரில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரூகள் இருக்கும். இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி போட்டு இது போல் வயரை டைட் பண்ணுங்கள். அவ்வாறே
மற்ற வயருண்ட முன் கவரையும் கட் பண்ணிவிட்டு ஹோல்டருக்குரிய பகுதியில் டைட் பண்ணுங்கள். இவ்வாறு கட் பண்ணப்பட்ட வயரை ஹோல்டருண்ட பகுதியில் இது போல் ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிவிட்டு டைட் பண்ணுங்கள். ஹோல்டருக்குரிய 2 வயரையும் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ ஹோல்டரில் நாங்கள் பல்பை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஹோல்டர் த்ரெட்டில் இது போல் பல்பை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ சுவிட்சை பவர் ஆன் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்ப்போம். சுவிட்ச் ஆன் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் சுவிட்சை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி பார்ப்போம். லைட் வேலை செய்யுது. இதே போல் நீங்களும் சிங்கிள் பல்புக்குரிய வயரிங்கை செய்யலாம்.